வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். இன்று பிரித்தானியா முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயம், ஒரு இலக்கம். அது என்ன இலக்கம் என்று சொன்னால் 8364. ஏன் அந்த 8364 என்கின்ற இலக்கம் பரபரப்பாக பேசப்படுது என்று சொல்லி விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் லூட்டன் விமான நிலையத்தை மேலும் விஸ்தரிப்பதற்கான அனுமதியை இன்று பிரித்தானிய அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பிரித்தானியாவில் இன்று முதல் புதிய சட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட இருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. யூகேல இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுற ஒரு இலக்கம் என்று சொன்னால் 8364. ஏன் இந்த இலக்கம் பரபரப்பாக பேசப்படுது என்று சொன்னால் இதுக்குரிய பின்னணி என்று பார்த்தோம் என்று சொன்னால், நேற்று புதன்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சர்வதேச நாடுகள் அனைத்திற்கும் டரீஃப் விதித்தவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் யூகேக்கு 10% டரீஃப் விதிக்கப்பட்டிருக்கிறது. பேஸ் லைன் டரீஃப் என்கின்ற அடிப்படையில் அதாவது குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு இந்த பேஸ் லைன் டரீஃப் இருக்கும். அதில் யூகேயும் 10%. ஏனைய ஒரு சில நாடுகளுக்கு 35, 45, 50% என்று சொல்லி பல்வேறு விதமான சதவீத டரீஃப் விதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, யூகே இந்த 10% பேஸ் லைன் டரீஃபை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்று சொன்னால், முதல்ல யூகே கையில் எடுத்துக்கிறது நெகோசியேஷன், பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகின்றார்கள் அமெரிக்க அரசாங்கத்துடன். இதற்கான முயற்சிகள் ஏற்கனவே ஆரம்பித்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் அது சக்சஸ் ஆக முடியலை. எனவே இப்போ கூட பிரித்தானிய அரசாங்கம் சொல்லியிருக்குது, தாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பேசி ஒரு முடிவுக்கு வரப்போறோம் என்று சொல்லி. அதே வேளையில் இன்று காலை பிரித்தானிய அரசாங்கம் அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது 417 பக்கத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 417 பக்க அறிக்கையில் 8364 பொருட்களினுடைய பெயர்கள் இருக்குது. அதாவது அமெரிக்காவில் இருந்து பிரித்தானியாவுக்குள் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களினுடைய பட்டியல். எதற்காக இந்த பட்டியலை திடீரென பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்குது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பொருட்கள் அனைத்தின் மீதும் எதிர்காலத்தில் வரிகள் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சுருக்கமாக சொல்ல போனால், அமெரிக்க அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக இந்த பட்டியலை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு கூட நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால், இவ்வளவு பொருட்களை அமெரிக்காவிலிருந்து பிரித்தானிய அரசாங்கம் இறக்குமதி செய்யுது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்தளவு பொருட்கள் அமெரிக்காவிலிருந்து யூகேக்குள்ளே இறக்குமதி ஆகுதுன்றதே இப்போதான் நிறைய பேருக்கே தெரிய வந்திருக்கு. நாங்கள் பொதுவாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால், ஐஃபோன், ஆப்பிள் லேப்டாப், ஆப்பிள் கம்ப்யூட்டர், மற்றது டெஸ்லா கார், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் அமெரிக்காவிலிருந்து யூகேக்கு வருதுன்னு பார்த்தா, சாதாரணமாக டாய்லெட் ரோலில் இருந்து அடிப்படை பொருட்கள், சர்வசாதாரணமாக பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கூட அமெரிக்காவிலிருந்து இவ்வளவு காலமும் இறக்குமதி செய்திருக்கின்றது பிரித்தானிய அரசாங்கம். எனவே 8364 பொருட்களினுடைய பெயர்களை வெளியிட்டு, அந்த பட்டியலை வெளியிட்டு பொதுமக்கள்கிட்ட அரசாங்கம் இப்போ கருத்து கேட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் இன்னும் என்னென்ன பொருட்களை சேர்க்கலாம், இதில் எதுக்கு வரி விதிக்கலாம் என்று சொல்லி ஆலோசனை கேட்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்றது ரிக்வெஸ்ட் ஃபார் இன்புட் என்று சொல்லி அந்த பேரில் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம். எனவே பிரித்தானிய அரசாங்கம் மிக விரைவில் அமெரிக்க அரசாங்கத்தின் மீது எதிர் வரியை விதிப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி. அதே வேளையில் இந்த பட்டியலை பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விஷயம் விளங்குது என்று சொன்னால், இதில் பெரும்பாலான பொருட்கள் பிரித்தானியாவிலேயே உற்பத்தி செய்யலாம். அது எதுக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்து தேவையில்லாமல் அதுக்கு டேக்ஸ் எல்லாம் கட்டணும் அவசியமே இல்லை. எனவே உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு ஒரு மறைமுகமான உந்துதலை கொடுக்கும் நோக்கோடு கூட இந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. அமெரிக்க அரசாங்கம் பிரித்தானிய அரசாங்கத்தின் மீது 10% பேஸ் லைன் டரீஃப் விதித்ததன் காரணமாக உடனடியாக பிரித்தானியாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எவை? பிரித்தானியாவுக்கு இது லாபமா நட்டமான்னு சொல்லி இப்போ பரவலான ஆய்வுகள் போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு நாள் முழுவதும் சகல ஊடகங்களையும் இது சம்பந்தமாக தான் பேசப்பட்டு கொண்டே இருக்குது. இதில் வரப்போரிய தாக்கங்கள் என்ன, லாபமா நட்டமா, என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்த 25,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு
இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் கார் உற்பத்தி துறையில் ஏன்னு சொன்னால் யூகேல இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கார்களுக்கு 25% டரிஃப் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது செப்பரேட் கணக்கு, அது இந்த பேஸ் லைனுக்குள்ள வராது. எனவே யூகேல இருந்து அமெரிக்காவுக்கு போகிற கார்கள் வந்து இனி விலை அதிகமாக இருக்கும் அமெரிக்காவில். அதனால யூகே கார்களை வந்து அமெரிக்காவில் யாருமே விரும்பி வாங்க மாட்டார்கள். அதிக அளவு காசை கொடுத்து வாங்குவதற்கு அமெரிக்கர்கள் தயாராக மாட்டார்கள். அதனால வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற கார்களினுடைய எண்ணிக்கை குறையும். உங்களுக்கு தெரியும் 2024 ஆண்டு போன வருஷம் வந்து 1,02,600 கார்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்த வருஷம் ஒப்வியஸ்லி அந்த தொகை வந்து நல்லா குறைய போகுது. அதனால யூகேல வந்து கார்களினுடைய விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அது ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியலை என்ற உடனே இங்கே உற்பத்தியை குறைக்கணும் என்ற அவசியம் இல்லை. கார் நிறுவனங்கள் வந்து உற்பத்தியை மேற்கொண்டு கொண்டிருக்கும், ஆனால் யூகேக்குள்ளே விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவினோம். எனவே கார்களினுடைய விலைகளை வந்து யூகேல குறைச்சு விற்பதற்கான முயற்சிகளை வந்து இந்த நிறுவனங்கள் எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதே நேரம் யூகேல இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வந்து 10% வரி என்று சொல்லும் போது இனி யூகே பொருட்களை வந்து அமெரிக்காவில் விரும்பி வாங்க மாட்டினோம். ஏன்னு சொன்னால் விலை வந்து அதிகமாக இருக்கும். அதனால இங்கே உற்பத்தி செய்யப்படுற சகல பொருட்களையும் வந்து இங்கேயே மார்க்கெட் பண்ணுறதுக்கு தான் நிறுவனங்கள் முயற்சி செய்யும். அதனால் வந்து ஏனைய நிறைய பொருட்களுக்கான விலைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். எனவே 2 நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பிரித்தானியாவில் இன்று முதல் புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வர இருக்கின்றது. இந்த சட்டத்துக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. என்ன பேர் என்று சொன்னால் மார்ட்டின் லோ என்று சொல்லி. அப்போ மார்ட்டின் என்று சொன்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அந்த மார்ட்டின். ஏன் இவருடைய பேரில் ஒரு புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இவர் யாருன்னு பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2017 ஆண்டு மே மாதம் மான்செஸ்டர் நகரில் ஒரு குண்டுவெடிப்பு ஒன்று நடந்தது. அங்கே ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதாவது அரியானா ஒரு பிரபலமான பாடகி அவாவினுடைய இசை நிகழ்ச்சி நடந்த போது மான்செஸ்டர் நகரில் ஒரு குண்டுவெடிப்பு நடந்து அதில் 22 பேர் செத்தவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அந்த 22 பேர்ல ஒரு ஆள் தான் மார்ட்டின் ஹெட் என்று சொல்றது. எனவே அவருடைய பேரில் தான் இந்த புதிய சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு 6 வருடங்களாக இந்த சட்டம் சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டு நிறைய திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு மாற்றி விவாதங்கள் எல்லாம் நடந்து கடைசியில் வந்து இன்றைக்கு மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் இன்று கையெழுத்து போட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் எந்த சட்டமாக இருந்தாலும் அதில் வந்து கடைசியாக வந்து கிங்கினுடைய கையெழுத்து வேணும். எனவே கிங் வந்து இன்றைக்கு சைன் வச்சிட்டார். அதனால் இன்று முதல் அந்த மார்ட்டின் லோ அமுலுக்கு வருகிறது. இந்த மார்ட்டின் லோ சம்பந்தமாக தமிழ் மக்களாகிய நாங்கள் அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட லோ என்று சொன்னால் இந்த பொது இடங்களில் நடக்கிற இவெண்ட்டுகள் இருக்குது தானே, பொது நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் தமிழ் மக்களை வந்து ஒவ்வொரு வருடமும் கோடை காலத்திலையும் சரி அல்லது ஏனைய சீசன்களையும் சரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடத்துகிறாங்க. எனவே அந்த நிகழ்ச்சிகளுக்கு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் இந்த மார்ட்டின் லோ. எனவே இன்று முதல் அமுலுக்கு வந்திருக்கின்ற இந்த மார்ட்டின் லோ சம்பந்தமாக நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள், பொது நிகழ்வுகளை ஏற்பாடு செய்பவர்கள், இவர்கள் அனைவரும் இந்த மார்ட்டின் லோ சம்பந்தமாக தெரிந்து வைத்திருப்பது நல்லது. லூட்டன் விமான நிலையத்தை மேலும் பெருப்பிப்பதற்கும் அதனுடைய சேவைகளை வந்து அதிகரிப்பதற்கும் இன்று அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் போக்குவரத்து செயலாளர், டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி ஹெய்டி அலெக்சாண்டர் வந்து அனுமதி வழங்கியிருக்கிறார். என்னென்னு சொன்னால் லூட்டன் விமான நிலையம் வந்து உங்களுக்கு தெரியும் லண்டனில் வந்து அதாவது கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் வந்து 5 முக்கியமான விமான நிலையங்கள் இருக்குது. அந்த 5 முக்கியமான விமான நிலையங்களில் முக்கியமானது தான் இந்த லூட்டன் விமான நிலையம். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து போயினமாம். 18 மில்லியன் பேசஞ்சர்ஸ். இந்த 18 மில்லியன் பேசஞ்சர்ஸை வந்து 32 மில்லியன் பேசஞ்சர்ஸாக வந்து அதிகரிக்கணும்ன்றதுதான் லூட்டன் விமான நிலையத்தை நடத்துகின்ற நிர்வாகத்தினுடைய விருப்பம். எனவே அதற்கான ஒரு கோரிக்கையை வந்து அரசாங்கத்திட்ட வச்சவே இப்படி வந்து நாங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் என்று சொல்லி. ஆனால் பிரித்தானிய அரசாங்கம் நீண்ட காலமாக அதற்கு அனுமதி வழங்கல. பல்வேறு சந்தர்ப்பங்களில் இதுக்கான அனுமதி கோரப்பட்டு நிராகரிக்கப்பட்டது. 3 தடவைகள் வந்து அனுமதி நிராகரிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் சுற்றுச்சூழலை வந்து கவனிக்கணும்ன்றதுக்காக, சுற்றுச்சூழலுக்கு வந்து ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே எதிர்பார்க்காத வகையில்
போக்குவரத்து செயலாளர் ஹெய்டி அலெக்சாண்டர் அவர்கள் இதற்கான அப்ரூவலை வந்து கொடுத்திருக்கிறார். எனவே மிக விரைவில் லூட்டன் விமான நிலையத்தினுடைய எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுற பணிகள் வந்து ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு லூட்டன் விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட்டால் மேலும் 11,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று சொல்லப்படுகின்றது. 11,000 புதிய வேலை வாய்ப்புகள். அப்ப லூட்டன் விமான நிலையத்தை வந்து விஸ்தரிக்கிறதுக்கு 3 விதமான திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் லூட்டன் விமான நிலையத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர். அது என்ன திட்டம் என்று சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு டெர்மினல் தான் இருக்குது, அந்த டெர்மினலை வந்து விஸ்தரிக்கிறது முதலாவது கட்டம். அதை விஸ்தரிச்சு போட்டு இன்னும் ஒரு புது டெர்மினல் ஒன்றை உருவாக்குறது இரண்டாவது கட்டம். அதோட வந்து இந்த டாக்ஸி வேஸ் இருக்குது, டாக்ஸிகள் போய் வர இடம், அதை வந்து விஸ்தரிக்கிறதும் அடுத்த நோக்கம். டாக்ஸி வேஸ் அண்ட் கார் பார்க்கிங் இதை வந்து விஸ்தரிக்கிறதும் இன்னும் ஒரு பிளான். எனவே இந்த 3 பிளானினுடைய அடிப்படையில் 2043 ஆண்டளவில் 32 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து போகக்கூடிய மாதிரி விஸ்தரிக்கப்பட இருக்கின்றது லூட்டன் விமான நிலையம். நல்லதன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.